காங்கிரஸும் தாவேகாவும் முட்டல் மோதல். மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி தான் 3 மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் ஆதரவோடு தாவேகாவை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். திமுகவை ஒழித்தே தீருவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வரலாறு மாறுகிறது. தாவேகா பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டதா என்ற சந்தேகம் வருகிறதற்கு ராகுல் பிரதமர் வேட்பாளர் அல்ல, விஜய் தான் பிரதமர் வேட்பாளர். பிரதமர் வேட்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒருவர் ஆளப்போகிறார். வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் இதை பெரிய அளவு செய்தியாக்குகின்றன. இதற்கு பின்னால் கண்டிப்பாக பாஜக தான் இருக்கும். ஜெயலலிதா பிரதமராக போகிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மெஜாரிட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர் அல்லது ஆதரவு கேட்டால் துணை பிரதமர். இப்படி ஒரு திட்டம் இருந்தது சசிகலா, நடராஜன் இந்த மாஃபியா கும்பலிடம். இந்த மாஃபியா கும்பல் பிரதமர் நாற்காலியை ஜெயலலிதாவை அமர வைத்து அடித்து 5 லட்சம் கோடி பத்தாது என்று மீண்டும் 5 லட்சம் கோடி திருடுவதற்கு திட்டமிட்டார்கள். அது இயற்கையாகவே பாஜக அந்த வாய்ப்பை அதிமுகவுக்கு ஜெயலலிதா, சசிகலா, நடராஜனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அமித்ஷாவே அந்த வாய்ப்பை விஜய்க்கு இருப்பதாக மறைமுகமாக ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டு விஜய் தான் பிரதமர் வேட்பாளர். இப்படி உள்ளூர் முதல் டெல்லி வரை இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உட்பட விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் பிரதமர் வேட்பாளராகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இப்பொழுது உள்ள செய்தி. அப்போ ராகுல் ஓடோடி வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ராகுல், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் இவர்களெல்லாம் மூஞ்சியில் கரியை பூசிவிட்டார் விஜய் முதலமைச்சர். இதனால் டெல்லி காங்கிரஸ் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறது. திமுகவை தவற விட்டு விட்டோமே, சொன்னதையெல்லாம் கேட்டு திமுக நமக்காக அடிமையாக கிடந்தார்களே 50 ஆண்டு காலம். கருணாநிதி அடிமையாக கிடந்தார், ஸ்டாலின் கிடந்தார், கனிமொழி கிடந்தார், அத்தனை பேரும் காங்கிரஸ் அடிமைகளாக கிடந்தார்கள். காங்கிரஸ் அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் பாஜக எதிர்ப்பாளர்கள், முஸ்லீம், கிறித்து, தலித்துக்கள், நடுநிலையாளர்கள், முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் பாஜகவை ஒழிப்பதற்கு திமுக பின்னணியில் இருந்தார்கள். திமுகவே பாஜகவின் பின்னணியில் இருந்தது என்பது வேறு கதை. ஆனால் இந்த பிம்பம் இப்பொழுது உடைக்கப்பட்டு திமுக தனிமைப்படுத்தப்பட்டது ஒரு 3 மாத காலத்தில். இப்பொழுது திமுக இலை பாறையிலே, பாலைவனத்திலே இப்பொழுது பனி மழையா பெருமழையா என்று தெரியாமல் இப்பொழுது இலைகள், செடிகள் துளிர்க்க ஆரம்பித்து படுத்து கிடந்த ஸ்டாலின் எழுந்து அமர்ந்து உற்சாகம் கரை புரள்கிறது. இந்த தாவேகா பாஜகவினுடைய பின்னணியில் இருக்கிறது என்று நான் புரிய வைத்து விட்டால் இழந்ததை மீட்டு விடலாம். காங்கிரஸ் வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துடும், விசிகா வந்துடும், இப்படி முஸ்லீம்கள், கிறித்துகள், தலித்துக்கள் அத்தனை பேர் வந்து விடுவார்கள். மீண்டும் நாம்
தாவேக்காவை எதிர்ப்பதற்கு தயாராகி விடுவோம். தாவேக்கா இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தால் அது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அது மீண்டும் அதனால் தலை தூக்க முடியாது. இதை கண்டிப்பாக செய்வோம் என்று திமுக இப்பொழுது களத்துக்கு வந்துவிட்டது. திமுக களத்துக்கு வந்துவிட்டது. தாவேக்கா களம் பறிபோய் கொண்டிருக்கிறது. நீங்கள் தனித்து நின்று பாஜகவுடைய அரசியலில் மறைமுகமாக செய்ய ஆரம்பித்தால் உங்களை மக்கள் மிக எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். விஜய் கண்டிப்பாக பிரதமராக முடியாது, மீண்டும் முதலமைச்சரே ஆக முடியாது இப்படி இந்த நிலைமை நீடித்தால். ஆனால் இதில் திமுக எதிர்ப்பை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், திமுகவை சிறைப்படுத்த வேண்டும், திமுகவை துளிர்க்க விடாமல் செய்ய வேண்டும். பாலைவனத்தில் துளிர்க்க ஆரம்பித்த திமுக அது பாலைவன ரோஜாக்களாகவே மாறிவிடும். தமிழ்நாடு அரசியல் இப்பொழுது பாஜக காலூன்ற முடியாமல் காலூன்றியவர்களிடம் பாஜக காலூன்றுகிறது. இந்த அரசியல் மெய்ப்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக தாவேக்கா ஆட்சி கவுளுகிற நிலை வரும். காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இப்போ எப்படி டெல்லியிலே ராகுல் காந்தி சிபிஎம் பேபியிடமோ ராஜாவிடமோ வழியக்க பேசி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடம் வழியக்க பேசி இந்த ஆட்சியை அமர வைத்து அழகு பார்த்தார்கள். அவர்களே ஆட்சியை கலைக்க தயாராகிவிட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் சண்முகம் நாங்கள் வேண்டுமா, தலைமைச் செயலாளர் சாய்குமார் வேண்டுமா நேரடியாக கேட்க ஆரம்பிச்சு. காரணம், சாய்குமார் டெல்லி உத்தரவை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சிபிஎம் எவ்வளவு, சிபிஐ எவ்வளவு, சிபிஐஎம்எல் எவ்வளவு, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் எவ்வளவு பேர், இந்த வருவாய் கிராம விஓக்கள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கள், வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், டெப்டி தாசில்தார்கள், தலையாரிகள் அத்தனை பேரும் வீடு வீடாக போய் கம்யூனிஸ்டுகள் எங்கே, இந்த தொகுதியில் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், டெல்லியிலிருந்து குறிப்பெடுக்கிறார்கள், கோவையில் எவ்வளோ பேர் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இந்த குறிப்புகள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதான தலையாய கொள்கை. அதை தாவேக்காவே ஆட்சியிலே நடக்கிறது. அதுதான் விந்தை. தாவேக்கா திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்தால்தான் அதனுடைய அரசியல் உயிர் உடலிலே ஒற்றி கொண்டிருக்கும். நீங்கள் பாஜகவை எதிர்க்காமல் திமுகவை எதிர்க்காமல் விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படும். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது இங்கே தலித் மக்கள், கிறித்துவ மக்கள், முஸ்லீம் மக்கள் வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இதுதான் இங்கே அரசியல். எடப்பாடி அதை இழந்தார், முகவரி இழந்தார். கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் அதை இழந்தார், அரசியல் அனாதையானார். பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்த ஜெயலலிதா ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். நாடாளுமன்றமே நடுங்கியது, குலுங்கியது. இதுதான் கடந்த கால அனுபவங்கள். இந்த அனுபவங்களை தாவேக்கா இழந்தால், தாவேக்கா இந்த அரசியல் வியூகங்களை மறந்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக தாவேக்காவை மக்கள் மறந்து விடுவார்கள். அடுத்த 5 வருடம் 4 வருடம் முடிந்து தேர்தல் வருகிற பொழுது, முதலில் நாடாளுமன்ற தேர்தல் 2029 வரும்.
அப்படி 29 வருகிற பொழுது தாவேகா நாடாளுமன்றத்திற்கு ஒரு 25 உறுப்பினர்களை அனுப்பினால் மட்டும் அது கரையேறும். டெல்லியில் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்படும். இல்லை என்றால் தாவேகா ஆரம்பித்த நிலையிலே கருகி போய்விடும். இது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு தொகுதியை கையை விட்டு போய்விட்டது. இப்போவே சிவகாசி நாடாளுமன்றம் கீர்த்தனாவுடைய தந்தையார் கீர்த்தனாவுடைய ஆலோசகர்கள் ரவி, தேஜா, கத்திரிப்பள்ளி, 2 கார்த்தி, இவர்கள் கட்டுப்பாட்டிலே தான் கீர்த்தனா செயல்படுகிறார். காரணம், கோடிகளை இவர்களால் குவித்து கொடுக்க முடிகிறது. 6 கோடி ரூபாய் வீட்டில் கீர்த்தனா குடியேறுகிறார். கீர்த்தனாவுடைய தந்தை லாரி டிரைவர் சம்பத், அவருடைய மனைவி கீர்த்தனா அம்மா, தம்பி, இவர்கள் பண்ணை வீட்டு வாசிகளாக மாறிவிட்டார்கள். சென்னையில் எல்டாம்ஸ் ரோடு தரகர்களிடம் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு அறை பிடித்து கொடு என்று அழைந்த கீர்த்தனா வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய தொடர்புகளை விரிவுபடுத்தி கொண்டார். ட்ரஸ்ட் மோட்டார்ஸ், இந்த ட்ரஸ்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டிற்குரிய தொழிற்சாலைகள் பூரா இந்த ட்ரஸ்ட் மோட்டாரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ட்ரஸ்ட் மோட்டார் லாரிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல ஆயிரம் லாரிகள் பயன்பட போகிறது. அதற்காக 6 கோடி ரூபாய் வீடு இந்த ட்ரஸ்ட் மோட்டார் நிறுவனம் கீர்த்தனாவுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்துருக்கிறது. அடுத்து பட்டாசு கம்பெனிகள், மிகப்பெரிய பெரிய பட்டாசு கம்பெனிகள், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ், ரெட்டை கிளி, பயோனியர், இப்படி மிகப்பெரிய பட்டாசு ஆலை அதிபர்கள் கீர்த்தனாவுடைய தயவுக்காக கீர்த்தனாவுக்கு பல கோடிகளை குவிப்பதற்கான யோசனை, சிறு குறு தொழிற்சாலைகளை மூடிவிடுங்கள், செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துங்கள், இவர்களெல்லாம் தயாரிப்பை நிறுத்திவிட்டால் எங்களுடைய ரெட்டைக்கிளி, பயோனியர் ஃபயர் ஒர்க்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ், கனிமொழியின் முன்னாள் கணவர் அதிபன் போஸுடைய நிறுவனம் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ், இவர்களெல்லாம் பல கோடிகளை எங்களால் ஈட்ட முடியும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பட்டாசு தொழிற்சாலைகளும் முதலுதவி கருவி இல்லை, தப்பி போவதற்கான வழிகள் இல்லை, பாதுகாப்பு கவசங்கள் இல்லை, பாதுகாப்பு உடைகள் இல்லை, எதுவும் இல்லை. தொழிற்சங்கங்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, சிபிஐ சிபிஎம் இல்லை. அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கோடிகளை வாங்கி கொள்ளுவார். தங்கம் தென்னரசே கோடிகளை குவித்து கொள்ளுவார். அதே போல் இப்போ கீர்த்தனாவுடைய அப்பா சம்பத் களத்திலே இறங்கிவிட்டார். களத்திலே இறக்கி விட்டது கீர்த்தனா. சாதாரண லாரி டிரைவராக இருந்த சம்பத்தை பார்த்தால் அந்த பட்டாசு கம்பெனி மூடப்படும், பின் திறக்கப்படும். மூடிய பிறகு திறப்பதற்கு லட்சங்கள் கைமாறுகிறது. லட்சங்கள் கைமாறினால் விரைவில் கோடிகள் கைமாறும். இப்படி சிறு ஃபயர் ஒர்க்ஸ், காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ், இப்படி பல பட்டாசு கம்பெனிகள் சிறு பட்டாசு தொழிற்சாலைகளை மூடுவதற்கு திட்டம் போட்டு கொடுக்கிறார்கள். இதை செயல்படுத்துகிறவர் தான் கீர்த்தனாவும் கீர்த்தனாவுடைய தந்தையார் சம்பத்தும். இதை விஜயுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குமா அல்லது ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமியோடு முடிந்து போய்விடுமா என்பதை மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற தொகுதி சிவகாசி காலி, 6 சட்டமன்ற தொகுதி சிவகாசி, விருதுநகர், கோயில்பட்டி, சாத்தூர், செவிலிபுத்தூர், ராஜபாளையம் 6 தொகுதியும் தாவேகா வெற்றி பெறாது, நாடாளுமன்றமும் வெற்றி பெறாது. இதையெல்லாம்
விஜய் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாரா அல்லது விஜய் கவனத்துக்கு போகுதா? அசராக்காருக்கு அனுப்புகிற இந்த புகார், இந்த முதலமைச்சருக்கு அனுப்பக்கூடிய பட்டியல் ஜெகதீஷ் பழனிசாமியோடு முடிந்து போய்விடுகிறதா என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். 234 தொகுதிகளிலும் தியாகம் செய்யக்கூடிய நேர்மையான தியாகிகளாக நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.